ஆண்டவரே இந்த 11 மாதங்கள் எங்களை காத்தீர் ஆண்டவரே. ஒரு சேதமும் அணுகாமல், சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆற்றீர் போலிதெனக்கென்றும் சுகபலன் அளித்தார். நல்ல சுகத்தையும் பெலனையும் அளித்தீர் ஆண்டவரே. எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்க சபை குடும்பத்துக்கும் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா என்று பாடுவோம் ஆண்டவரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ன நன்னதாமே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ன நன்னதாமே. சுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் எத்தவும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் எத்தவும் எந்தனுள்ளம் புது கவியாலே இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் கொண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா துதிக்கும் பாத்திரர் நீர் தான் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீரே, எதற்குமே பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை
நேற்றும் என்றும் என்றுமானா இயேசுவை நானே பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்றுமானா இயேசுவை நானே இயேசுவின் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி காத்து உம்மை உயர்த்தி உம்மை நோக்கி காத்து பாக்கியமான சேவையிலே தானமனிலே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே தானமனிலே செய்திடுவேன். ஆயுளும் சொல்லுங்க கிறிஸ்து வருகை வரை உன்னையும் காத்து ஆண்டவரை அறிவேன். அலைந்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே. பாவத்தில் மாறுகிறதே என் மண்ணுயிர் ஏதுயரோ இதையாருக்கு கேட்பாரோ ஏன் காரியமாக யாரை அழைப்பேன் அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே ஆயத்தமானேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா.
உங்களை நோக்கி பார்த்து இதயம் மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உங்களை நோக்கி பார்த்து இதயம் மகிழுதையா. எனக்கு நீ செய்த நன்மைகளுக்காய் உங்களை நான் என்றும் துதித்திடுவேன். எனக்கு நீங்க செய்த நன்மைக்காய் உங்களை நான் என்றும் துதித்திடுவேன். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் எனக்கு நீ கொடுத்தீரல்லோ. அந்த வாக்குத்தத்தத்தினாலே இன்னும் நான் இருக்கிறேன். உங்க கிருபை மறைத்தீரே. இயேசுவே அன்போடு என்னை வச்சு தேவனாய் கர்த்தரீர். ஆண்டவர் சேவையிலே அறிவேனே. ஆண்டவர் சேவையிலே அறிவேனே. ஆயத்தமானே என்மேல் நீர் வைத்த கிருபைகளின் விசேஷம் என்ன என்று எனக்கு புரியலையே. என்மேல் நீங்க வைத்த கிருபையின் விசேஷம் என்ன என்று எனக்கு புரியல. உங்க அன்பின் ஆழம் அதை அளக்க யாரால் முடியும். உங்க அன்பின் ஆழத்தில் நான் என்றும் மூழ்கி உமக்குள்ளே மகிழ்ந்திடுவேன். உம்மை போல என்னை நேசிக்க யாருண்டு. நீங்க தானே என்னுடைய எஜமானர் என்று சொல்லுவேன். நீங்க தான் என் பரிகாரி. துன்ப நேரத்திலே மனம் துவண்டு போனேன். துன்ப நேரங்களில் மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூரம் போனேன். நினையாது தூரம் போனேன். ஆனாலும் என்னை கைவிடவில்லை. என்னோடே நான் இன்றும் ஈடுபடுகிறேன். இயேசுவே பிரபுவா உங்களை போல் யாருண்டு. இயேசுவே பிரபுவா உங்களை போல் யாருண்டு. அதிகாலை நேரத்தில் உம்மை தேடி வரும் போது என் அருகில் நீர் வருகிறீரே. அதிகாலை நேரத்தில் உம்மை தேடி வரும் போது என் அருகில் நீர் வருகிறீரே. உங்க கரத்தை என் மேல் வைக்கிறேன். எனக்குரியவன் என்று சொன்னீரேன். ஆனங்களில் இருந்து உங்களை நோக்கி என் கூப்பிடுதலின் சத்தம் கேட்டி. ஆலங்களில் இருந்த நான் உம்மை நோக்கி கூப்பிடின் நேரம் என் சத்தம் கேட்டு உங்க கரத்தால் தூக்கி விட்டீரேன். புது கிருபையால் நிரப்பினீரே. புது அபிஷேகம் எனக்கு தந்தீர். புது எண்ணெயால் என்னை நனைத்தீர். என் பாத்திரம் நிரம்பி வரும். என் ஜீவனுள்ள நான் எனக்காம் கிருபை இரக்கம் என்னை தொடரும். நன்மை கிருபையால் சூழ்ந்திருப்பேன்.
தூதர்கள் என்னை காப்பாற்றும். இந்த வருடத்தின் கடைசியிலே புது வாக்குத்தத்தம் எனக்கு செய்தேன். என் கரத்தை பிடித்து பேசுதேன். யாக்கோபே நீ பயப்படாதே என்றேன். என் கரத்தை நீர் பிடித்துக் கொண்டேன். நீ சொல்லும் வார்த்தையை கேட்டேன். என் நரம்புகளில் பொங்க வந்தவை. இதுவரை என்னை காத்தவர் நீர். இனிமேலும் காப்பவர் நீர். உங்க கரத்தின் நிழலில் மறைவேன். உங்க காருண்யம் என்னை உயர்த்தும். ஒன்றுமில்லாத நேரம் இன்னருகில் வந்து என்னை அணைத்து நீ தாக்கினீரே. ஒன்றும் இல்லாத நேரம் என்னிடம் நீர் வந்து என்னை அணைத்து நீ தாக்கினீரே. உங்க கிருபைகளுக்கு நன்றி. உங்க இரக்கங்களுக்கு இயேசுவே பிரபுவா என்னை பலப்படுத்துவி. மங்களம் நிர்மூலமாகணும் உங்க சுத்த கிருபைகளினால். நாங்கள் நேர்ந்ததும் நிர்மூலமாகணும் உங்க சுத்த இரக்கத்தினாலே. எங்க குடும்பத்தை காத்தருளுவீர். எங்க குடும்பத்தோடே இருப்பீர். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. பாக்கியமான பாதம் பரேந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவைதே. பாதம் பரேந்தே ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை பேசுவே. ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனே. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. We glorify the name of the Lord, our God, our Savior. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். We thank you for the great things what you done in our life. அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக நாம் We rebuke every kind of evil power in the name of our Lord and Savior Jesus Chrisst. எல்லா விதமான சாத்தானின் வல்லமைகளும் நாங்கள் முறியடிக்கிறோம். Working against the church of God. ஆண்டுடைய சபைக்கு விரோதமாக கிரியை against the people of God. ஆண்டுடைய ஜனங்களுக்கு விரோதமாக In the name of Jesus Christ of Nazareth, we have the victory. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் We have the victory in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு We bind every evil power now in the name of Jesus. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாத்தானின் ஆவிகளையும் நாங்கள் முறியடிக்கிறோம். We break and we demolish every demonic structure in the name of Jesus Christ of Nazareth. எல்லா சாத்தானுடைய சொரூபங்களையும் அவனுடைய எல்லா திட்டங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைக்கிறோம். We break. நாங்கள் உடைக்கிறோம். We break. உடைக்கிறோம். We break. உடைக்கிறோம். We break. உடைக்கிறோம். Every structures. எல்லா சொரூபங்களையும். Every structures. எல்லா சொரூபங்களையும். In the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. There's none
like a God. எங்கள் தேவனுக்கு ஒப்பானவர் யார்? No one like our God, our Lord. எங்களுடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஒப்பானவர் யார்? Who's like unto thee, O Lord? ஆண்டவரே உம்மை போல யார் உண்டு? Who's like unto thee, O Lord? உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? into the heavens, into the earth, who is like unto thee? Into the heavens, into the earth, who is like unto thee? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? Come on, sing. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கு ஒப்பானவர் யார்? Who is like unto thee? Come on, sing. Sing, sing. To thee, who is like unto thee? Who is like unto thee? Into the heavens, into the earth, who is like unto thee? Into the heavens, into the earth, who is like unto thee? தூதர்களும் முனவாய் உத்த ஜனங்களை நடத்தி சென்றீர். தூதர்களும் முனவாய் உத்த ஜனங்களை போஷித்தீரே. நீயோட யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேச
உமக்கு நன்றி. எங்கோ நான் காண்பேன் அறியாமலே என் நேச தேடி எங்களை தேடி வந்த தேவனே, எங்கோ நான் காண்பேன் அறியாமல் என் நேச தேடி வந்தேன். என் நெஞ்சார் அணைக்கு முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறினீர் ஆண்டவரே, நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார் அணைக்கு முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. Hallelujah. See, we have come to the December 2025. இந்த டிசம்பர் மாதம் 2025 ஆண்டுக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். See, from November in my heart, the Lord has been revealing to our church and to the people of God that the Lord shall bless this 2026 with all kinds of heavenly and earthly blessings. இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்தே ஆண்டவராகிய தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு மட்டுமில்ல, ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறது என்னவென்றால், இந்த 2026 ஆண்டை அவருடைய பிள்ளைகளை அவர் சம்பூர்ணமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்க போகிறார் என்று. I did not know what the Lord has said to other people. ஆனா மற்ற ஜனங்களுக்கு என்ன அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. But the Lord has revealed to our church. ஆனா நம்ம சபைக்கு ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தினது November 2025. இந்த நவம்பர் மாதம் 2025 ஆண்டிலிருந்து 2026. Whenever I open my mouth, the Lord makes me to speak about this 2026. நான் எப்பொழுதெல்லாம் என் வாயை திறக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் இந்த வரப்போகிற 2026 ஆண்டை பற்றி பேச வைக்கிறார். There's nothing what we can do of our own. நம் சுயமாக நம்மால எதுமே செய்ய முடியாது. Because God being God's people, we think that we can do everything of our own. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம எல்லாவற்றையும் சுயமாக செய்து விடலாம் என்று. Even the worldly people, they say by their strength and the willpower they can do many things. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் கூட நிறைய பேர் அவங்களுடைய பலத்தினாலும் அவங்களுடைய சுய பலத்தினாலும் இதெல்லாம் செய்து விடுவோம் என்று நினைத்துக் கொண்டு பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். Never says like that. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஒருபோதும் அப்படியாக சொல்லுகிறதல்ல. The word of God never says believe yourself. ஆண்டவருடைய வேதத்திலே எப்பொழுதுமே உங்களை நீங்க நம்புங்க என்று ஒருபோதும் சொல்லப்படவில்லை. You can believe yourself when you are in Christ. நீங்க எப்பொழுது உங்களை நம்பலாம் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கும்போது. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா then I can believe myself because when I'm in Christ. கிறிஸ்துவுக்குள் நான் உள்ளவனாக நான் இருப்பேன் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்ல முடியும். Through Christ. அவனுடைய வார்த்தையும் எப்படியாக தான் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும். The Bible does not say I can do all things. You can do all things with your strength. வேதத்திலே என்னால என்னுடைய பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று எழுதப்படவில்லை. The word of God does not say you can do everything by hard work. உங்களுடைய நல்ல கடின உழைப்பினால் எல்லாவற்றையும் உங்களால செய்ய முடியும் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. With your own self you cannot do anything. உங்களுடைய சுயத்தினாலே எந்த ஒரு சுயமான காரியங்கள் மூலமாக நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. What we have is temporary. ஏனென்றால் நாம் வைத்திருக்கிற இந்த சரீரமானது ஒரு தற்காலிகமானது. So every living creature, we live temporarily in the world.
இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள பிராணிகளும் ஒரு தற்காலிகமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து So we கொண்டிருக்கிறோம். do not know age, நம்ம எவ்வளவு வயது வாழ்வோம் என்று but நமக்கு we தெரியாது. believe in the word of God, ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம நம்புறோம். and the Lord gives a long life for a person who puts his strength on the Lord. நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்புறோம். ஆண்டுடைய வார்த்தையில் எப்படியாக இருக்கிறது என்றால், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் அவருடைய நீடித்த நாட்களை, Who trusts in his word. அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு Then அவர்களுடைய he can- நாட்களை he ஆண்டவர் can- நீடித்து கொடுப்பார். He can give everything. அவர்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் He செய்வார். will not take them off the age. அவர்களை பாதி வயதில் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். So the belief and the trust what you have in Christ, அப்படியாக இருக்கும்போது நீங்க எப்படிப்பட்ட நம்பிக்கையும் எப்படிப்பட்ட விசுவாசத்தையும் தேவன் மேல we have the word வைத்திருக்கிறீர்கள். of God, நமக்கு ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது. everyday confession, ஒவ்வொரு நாள் அறிக்கை இருக்கிறது. everyday confession, ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய வார்த்தை அறிக்கை everyday செய்கிறோம். hearing the word of God, ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். everyday hearing the word of God, ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். everyday reading the word of God, ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோம். everyday meditating the word of God. ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். It gives us life. அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. It gives us life. அது நமக்கு ஜீவனை It கொடுக்கிறது. gives us life. அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. Without the word, you don't have life. அவருடைய வார்த்தை இல்லாம நமக்கு ஜீவன் இல்லை. Because the word is life. ஏனென்றால் வார்த்தை தான் ஜீவன். Father God sent the word to பிதாவாகிய give us தேவன் life. பிதாவாகிய தேவன் நமக்கு எப்படி ஜீவனை கொடுத்தார்னா அவருடைய வார்த்தையை அனுப்பி அதன் பிதாவாகிய மூலமாக தேவன் வார்த்தையை அனுப்பினார்னா நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி. Hallelujah. ஹல்லேலூயா. The Lord sent his word, that is Jesus Christ, to give us life. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை அனுப்பினது எதற்கு என்றால், அந்த குமாரனாகி இருக்கிற வார்த்தை எதற்காக அனுப்பினார் என்றால் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி. Even if you die, you live. நீங்க மரித்தாலும் உயிரோட இருப்பீங்க. You are not dead. நீங்க மரிக்கல. You are dead in the flesh, நீங்க மாம்சத்திலே மரித்திருக்கலாம், but you live the spirit. ஆனால் ஆவியிலே நீங்கள் ஜீவனோட இருப்பீர்கள். You know why Christians go and say about Christ to everyone? ஏன் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை பற்றி எல்லாரிடத்துல போய் Because சொல்லுகிறார்கள்? we found a great treasure. ஏனென்றால் ஒரு பெரிய பொக்கிஷத்தை நாம் What is the கண்டுபிடிச்சிருக்கிறோம். treasure is? அந்த பொக்கிஷம் என்னவென்றால், Even if you die, you can live. நீங்க மரிச்சாலும் உயிரோட இருப்பீங்க. Your flesh will die, உங்க சரீரம் மரிக்கலாம், but your spirit will live. ஆனா உங்க ஆவியோ ஜீவனோட Your soul will இருக்கும். live. உங்களுடைய ஆத்மா ஜீவனோட Your இருக்கும். name will be called. உங்களுடைய பெயரை வைத்து அவர் கூப்பிடுவார். Your name will be called. உங்களுடைய பெயரை வைத்து அவர் கூப்பிடுவார். No man will speak to a dead body, எந்த ஒரு மனுஷனும் ஒரு மரித்த சடலத்தினிடத்துல பேச but the மாட்டாங்க. Lord will speak to your soul, ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஆத்மாவை பெயர் சொல்லி And கூப்பிடுவார். your spirit. உங்களுடைய ஆவியை கூப்பிடுவார். So to make others live like us. நம்மை போல மற்றவர்களையும் மரித்தாலும் ஜீவனோட Even if you die, you இருக்கும். live. நீங்க மரித்தாலும் ஜீவனோட இருப்பீங்க. If you live for Christ. நீங்க வாழும்போது கிறிஸ்துவுக்காக வாழ்வீர்கள். Paul the apostle says, if I die, I die for Christ. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக But மரிப்பேன். it's good so that I should live for many people, ஆனா நான் ஜீவனோட இருப்பது நிறைய ஜனங்களுக்கு ஒரு, because I will encourage many people in Christ. ஏன்னா நான் ஜீவனோட இருக்கும்போது நிறைய ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் உற்சாகப்படுத்துவேன். I'll bring a crowd to Christ, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வருவேன். and so that they will also live. அப்படி இருக்கும்போது அவர்களும் ஜீவனோட They die, இருப்பாங்க. they live, அவங்க மரிச்சாலும் ஜீவனோட but you will not இருப்பாங்க. die in half age. ஆனா நீங்க பாதி வயதுல மரிக்க மாட்டீங்க. The confession of the word of God, அவருடைய வார்த்தையின் அறிக்கை, the confession of the word of அவருடைய God. வார்த்தையின் அறிக்கை. Every day confess the word of God. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை அறிக்கை Hear the word of செய்யுங்க. God. அவருடைய வார்த்தையை நீங்க It will enter கேளுங்க. inside your mind. அது உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே It will ஓடும். enter inside your spirit. அது உங்க ஆவிக்குள்ளே It will பாய்ந்தோடும். go inside your soul, அப்போ உங்க ஆத்மாக்குள்ளே பாய்ந்தோடும். body, soul, mind. அப்போது உங்க ஆவி ஆத்மா சரீரம், Body, soul, mind, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம், spirit will all be in the word, அவருடைய ஆவியும் நம்மளுடைய ஆவியும் இணைந்து and the word of வார்த்தை. God shall make us live. அப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையானது நம்மளை ஜீவனோட வைக்கும். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. There's power in the word of God. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. There's power in the word of God. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. So, rather 2025, rather than all these years what we had lived in this world, இந்த உலகத்துல இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்ததை காட்டிலும் this 2026 is going to be definitely different. இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக ஒரு வித்தியாசமாக இருக்க போகிறது. Many things will fail. நிறைய காரியங்கள் தோற்று போகலாம், தோல்வி அடையலாம். Many things will fail. நிறைய காரியங்கள் தோல்வி அடையலாம். Many calamities will happen. நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம். Many discouragement. நிறைய மன சோர்வு உண்டான காரியங்கள் வரலாம். Many problems
for the worldly person. உலகத்தின் ஜனங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கலாம். They'll have fear in the heart. அவங்க இருதயத்துல ஒரு பயத்துடன் அவங்க They'll all காணப்படலாம். have fear in the heart. அவங்க எல்லாரும் அவங்க இருதயத்துல ஒரு What பயத்தோட will happen இருக்கலாம். tomorrow? ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, What will happen tomorrow? ஐயோ நாளைக்கு என்ன ஆக போகுதோ, What shall I do tomorrow? நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன். See, whatever I'm saying, I'm not saying of my own. I'm saying in the spirit of the Lord. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இங்க இருந்து சொல்லுகிற காரியம் எதுவுமே நான் சுயமாக பேசுகிறது இல்ல. ஆண்டவருடைய ஆவியானவர் வல்லமையினால் நிரப்பப்பட்டு பேசுகிறேன். I'm not speaking from my mind. நான் என் எண்ணங்களிலே வருகிற வார்த்தைகளை Not பேசவில்லை. from my mind. என் எண்ணங்களிலே என்னெல்லாம் வருகிறதோ அதை நான் பேசல. Someone is speaking to me and I'm speaking out. யாரோ ஒருவர் என்கிட்ட சொல்லுகிறதே நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன். So it's Jesus Christ. அது இயேசு கிறிஸ்து. He is saying to you. அவர் உங்ககிட்ட சொல்லுகிறார். You have seen days. நாட்களை பார்த்திருக்கிறீர்கள். நாட்களை பார்த்திருக்கிறீங்க. But you will not see like 2026 if you have faith in me. ஆனால் என் மேல நீங்க நம்பிக்கை வைத்திருப்பீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டை போல எந்த ஆண்டையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. All these years. இத்தனை ஆண்டுகள் நீங்க பார்த்திருக்கலாம். Coming years. வரப்போகிற ஆண்டுகளையும் பார்க்கலாம். But you shall not see a blessed year like 2026. ஆனால் 2026ஆம் ஆண்டை போல ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டை நீங்கள் பார்க்க முடியாது. Many might say 2026. நிறைய பேர் சொல்லலாம். அநேகர் இந்த 2026ல சொல்லுவார்கள். நிறைய பேர் இந்த 2026ஆம் ஆண்டிலே சொல்லுவார்கள். Pastor, you said something has happened for us. பாஸ்டர் நீங்க என்ன சொன்னீங்க, ஆனா எங்களுக்கு ஏதோ நடக்குதே. Because you did not trust in the word of God. ஏனா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்பல. You were not able to trust the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப உங்களால முடியவில்லை. You did not obey the words and the commands. ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நீங்கள் கீழ்ப்படியவில்லை. From November the Lord has been speaking to you. இந்த நவம்பர் மாதத்துல இருந்து ஆண்டவர் உங்க கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். 2026 is going to be wonderful. 2026ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக இருக்க போகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க போகிறது. இந்த 2026ஆம் ஆண்டுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். Most of my power words from November I have started talking about this 2026 what I have not done so far. இந்த நவம்பர் மாதத்துல இருந்தே நான் அனுப்புகிற அந்த பவர் வேர்ட்ல இந்த வரப்போகிற 2026ஆம் ஆண்டுக்காக இப்பவே பேச ஆரம்பிக்கிறேன். My tongue is speaking about 2026. ஏன் இப்படியாக என் நாவு இந்த 2026ஆம் ஆண்டை பற்றி பேசுகிறது? The Lord makes me speak. ஆண்டவர் என்னை பேசும்படி The Lord வைக்கிறார். makes me speak. ஆண்டவர் என்னை பேசும்படி The Lord வைக்கிறார். lives in my heart. ஆண்டவர் என் இருதயத்திலே அதை And my வைக்கிறார். tongue speaks. என் வாயினாலே என் நாவினாலே நான் பேசுகிறேன். நான் பேசுகிறேன். If you believe. நீங்கள் நம்பினால், If you believe. நீங்க விசுவாசித்தால், you shall see the glory of God. நீங்க ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள். You shall see the power of God. நீங்க ஆண்டவருடைய வல்லமையை காண்பீர்கள். You shall see the wondrous work of the Lord. ஆண்டவருடைய அதிசய காரியங்களை உங்க You shall வாழ்க்கையில see நீங்க the பாப்பீங்க. wondrous power of the Lord. ஆண்டவருடைய அதிசயமான வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்க You shall see காண்பீர்கள். wonders working around you. ஆண்டவர் செய்ய போகிற அதிசயங்களை உங்க சுற்றி நடக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. Everywhere you're going to see wonders. நீங்க போகிற இடம் எல்லாம், நீங்க பார்க்கிற இடம் எல்லாம் அதிசயங்களை பார்க்க போறீங்க. Wonders. அதிசயங்கள் அதிசயங்களை And he shall say, ஆண்டவர் செய்ய போகிறார். Because he lives. I can face tomorrow because he lives. All fear is gone because I know, yes, I know, holds my future, and life is worth the living just because he lives. the Lord has said about the wonderful blessing for this 2026. You can claim it now by the power of God. We will walk in this wondrous strength, and the
Lord shall hold the hand and take us to the high places. ஜீவிப்பதா கர்த்தர் சொல்வதை கேட்டு வருகின்றவர்கள் என் கைகளை பிடித்து உயர என்னை கொண்டு சென்று அவர் என்னை ஆசீர்வதிப்பாரே. என் தீமை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வராது காப்பார். சொல்லுங்க. Come on, sing. I can face tomorrow because He knows all fear is gone. Because I know, Yes, I know. yes, I know, He holds my Future. and life is worth the living just because He lives. Because He lives. I can face tomorrow. Wonderful tomorrow. Because By the Spirit of the living God. Andronia, Shahandronia. Filled by the Spirit of God. I rebuke every kind of evil power in the name of Jesus Christ of Nazareth. Oh, Andro, Kanyandro. He holds my future Kanyandro, Shahandronia. and life is worth The living God. because He Can we stand up and Nikolama? अन्य भाषाயில் நீ பேசு கர்த்தரிடத்தில் நீ பேசு சாத்தானுக்கு புரியாத பாஷையில் நீ பேசு சாத்தானை மடங்கடிக்கும் ராஜா நம் வீட்டுக்குள் வருகிறார். இந்த 2025 வந்து கர்த்தர் 2026 ஆசீர்வதிப்பார். I can face tomorrow because all fear is gone. Because I know He holds my future, oh future. and life is worth the living Just because I say the lips, I say the lips. Let's sing in tongues. अन्य भाषையெல்லாம் இன்று கர்த்தரை குறித்து பாடுவோம். நாளையை குறித்து நாம் ஜெபம் பண்ணிடுவோம். சாத்தானுக்கு புரியாத பாஷையிலே நாம் பேசி என் தேவன் எனக்கு செய்த நன்மைகளை குறித்து நான் பாடுவேன். பாடுமா எல்லாரும் கண்ணி பாஷையில பாடுங்க. ஓரபாத்ரா காரியம்
நீங்கள் அந்நிய பாஷையில பாடுங்க. நீங்கள் அந்நிய பாஷையில பாடுங்க. Sing, sing, sing. அந்நிய பாஷையில பாடுங்க. எனக்கு நல்லா தெரியும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் கர்த்தரை துதிப்பேன். 2026 கர்த்தர் செய்ய போகிற நன்மைக்காக துதிப்பேன். Come on, sing. அந்நிய பாஷையில பாடுங்க. I worship you, I worship you. Come on, sing it, tongues. அந்நிய பாஷையில பாடுங்க. கர்த்தர் நீங்க பாடுங்க. கர்த்தருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை நான் துதிப்பேன். இதயமோ அவரை துதித்து துதித்து மகிழும்படி செய்தார். The Lord has done great things for us. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். என் இதயமோ மகிழ்ச்சியால் அவரை பாடுவே. புதிய பாஷையினால் நான் அவரை துதித்து மகிமை நான் படுத்துவேன்.